ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தியில் வந்து முட்டை பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நைட்டு சுட்ட சப்பாத்தி மீதம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு சட்டி வச்சு நம்மளுக்கு தேவையான நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டுமே ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்மளுக்கு 2 வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 சப்பாத்திக்கு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சப்பாத்தியை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சப்பாத்தி அந்த முட்டை பரோட்டா செஞ்சதோட அந்த இது நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பல்ஸ் கொடுத்து கூட ஒரு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். இது பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நான் அப்படி செஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சால்ட் வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வெளியில் வாங்குறத விட இதில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் வாங்கி யூஸ் பண்ணனால நான் சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு இது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பைமோட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதக்கி எடுத்ததோட கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுது நல்ல வாசனை போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் பொடியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் வந்து கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் பொடி சேர்த்தா இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சு. நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்ததோட ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 2 முட்டைக்கு ஏற்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த உடனே நம்ம அந்த வெட்டி வச்ச அந்த கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை வந்து நம்ம இது மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அதோட உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம்ல, அந்த டேஸ்ட்டு வந்து அந்த சப்பாத்தியில் வந்து இறங்கும். அதனால வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு அளவு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா ஒரு சுவையான சப்பாத்தி முட்டை பராட்டா ரெடி. நம்மளுக்கு வீட்டிலையே நம்ம ஈஸியாக அந்த சப்பாத்தியை வெளியில் வந்து வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சு. இந்த மாதிரி நம்ம கடைசியாக ஒரு மல்லித்தூள் தூவி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.